குடிநீர் கேன் நிறுவனங்கள் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேன்களில் அடைத்து விற்கப்படும் குடிநீர் தரமற்று இருப்பதாக கூறி தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. இதையடுத்து சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடையில்லா சான்று வாங்க வேண்டுமென உத்தரவிட்டுள்ளது. சான்று இல்லாமல் செயல்பட்ட நிறுவனங்களுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இதையடுத்து மற்ற குடிநீர் நிறுவனங்களும் 4 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் குதித்தன. இதனால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் கேன் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் குடிநீர் கேன் 70 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. கேன் தண்ணி விலை ஜாஸ்தியா இருக்கனால இப்ப மெட்ரோ வாட்டரும் வர மாட்டேது யூஸ் பண்றதுக்கு. சமையலுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, குடிக்க கஷ்டமா இருக்கு, இன்னும் தண்ணியில ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேன் தண்ணி வாங்கிட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு 4 நாட்களாக எங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருக்குது. அப்போ நாங்க 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்து இப்போ 60 ரூபாய் 80 ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு அரசாங்கத்து மூலமா ஒரு நல்ல தீர்வு கிடைச்சா நல்லா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். சிலர் சாதாரண மெட்ரோ குடிநீரை கேன்களில் நிரப்பியும் விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் கடும் அதிருப்திக்கும் அவதிக்கும் ஆளாகி உள்ளனர். பெட்டி கடைகளில் விற்கப்படும் குடிநீர் பாக்கெட்டுகளுக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் முறையாக பதிவு பெற்ற நிறுவனங்கள் மட்டுமே குடிநீர் தயாரிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தன. இந்நிலையில் குடிநீர் கேன் தயாரிப்பாளர்கள் தமிழகம் முழுவதும் திங்கள் முதல் அறிவித்திருந்த வேலை நிறுத்த போராட்டம் திடீரென்று வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை மாலையில் நடந்த குடிநீர் உற்பத்தியாளர்கள் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி நிறுவனங்கள் அதிக விலைக்கு கேன்களில் தண்ணீர் நிரப்பி விற்பனை செய்வதால் பொதுமக்களின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்பிரச்சனையை சட்டப்படி எதிர்கொள்ளவும் முதல்வரை சந்தித்து தங்கள் நிலை குறித்து முறையிடவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டதை தொடர்ந்து ஞாயிறு முதல் குடிநீர் கேன்கள் விநியோகம் சீரடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.